பாருங்கள் மினாட்டோவோட டெக்னிக் யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டோம். யாருன்னா இருக்காங்களோ? எழுபட்டு பசங்களோ இங்கே தான் இருக்கீங்களோ? எழுபட்டு கேளு பல்ஸ் அடி பாவி. என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். கிடைச்சிருக்கு கைஸ். ஸ்டன் கன் இப்போ வாங்கடா டி. இவங்க எல்லாரையும் போட்டு தள்ள போறோம். சொட்டை மொட்டை சவுண்டு போட்டு வர வச்சு இவங்க 2 பேரும் இப்போ போட்டு தள்ள போறோம். டப்கு டுப்புன்னு போட்டு தள்ள போறோம் கைஸ். எதுக்கு கொஞ்சம் உஷாரா இரு. அது திடீர்னு வந்துற போகுது. எனக்கும் அதான் பயம். வாங்கிக்கோ நெஞ்சிலே வாங்கிக்கோ. கழுத்துல வாங்கிடுச்சு. எங்க உன் புருஷன் சொல்லு. நெஞ்சில தான் வாங்கிச்சேன். இங்க உன் புருஷன் வர சொல்லு. அதான் தெரியல எங்க வந்து கிராண்ட்பா வர சொல்ல சொட்டை. இங்க உன் புருஷன் சும்மா எனக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். நான் போட்டு தள்ளிட்டு போனேன். ஓகேல வந்துட்டோம். அவன் வயிற்றுலேயே வாங்கினான் கைஸ். ஆமாம் நண்பர்களே. ஸ்டன் கனை ரிலோட் பண்ணி கீழே போட்டுக்குவோம். திடீர்னு வந்துட போகிறாங்க. ஓகே சாவி எடுத்துப்போம். சாவி எடுத்து இந்த கேமரா இருக்கிற ரூம் ஓப்பன் பண்ணோம் கைஸ். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அது எப்படியும் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது தேவைப்படாது நமக்கு. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. இல்லை மொட்டையான ஃபோட்டோ வைக்கணும் கைஸ் இதில். ஆமாம் நண்பர்களே. ஓகே எதுக்கும் கொஞ்சம் நண்பர்களே எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அந்த கிழமை திடீர்னு நம்ம அடிச்சிட போகிறாங்க. ஓகே மொட்டையோட இடுப்பு ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். கிளவி 3 ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒன்று கதவுக்கு எந்த பக்கம் இருக்குது, இன்னும் நமக்கு தெரியும். ஓகே இந்த வீடியோ நீங்கள் இன்னமும் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மறக்காமல் கமெண்ட்டில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமே மொட்டையோட ஃபோட்டோ கிளவி கிளவி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஏன் சொட்ட எங்க உன் புருஷனை வர சொல்லு. எங்க மொட்டையா இப்போ வர முடிச்சா? வாடா உன் பொண்ணாடி போட்டுட்டு வாடா வந்துட்டான். அவன் அவங்க போடலாமா? கழுத்திலே போடு. பண்ணிட்டு இருக்கீங்க கழுத்துடோ வீட்டுக்குடோ ஷாக் கிடைக்குது. ஷாக் அடிக்கணும்டா சொல்கிறான் மொட்டையா. ஆமாம் நண்பர்களே. மொட்டை நான் மொட்டை 2 பத்தி இது ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ அவன் காலும் இடுப்பு ஃபோட்டோ இங்கே வச்சிடலாம். இன்னொரு ஃபோட்டோ தேவை. அதுவும் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் நண்பர்களே. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும். இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்துட்டோம். அடுத்து டோர் அது ஃபியூஸ் வேறு வேணும் கைஸ். ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அது முன்னாடி பார்த்தா மொட்டையும் வந்துட்டான். கைனியை போட்டு மொட்டையை அடிக்கலான்னு பார்க்குறான். புல்லட் எகிரிச்சு. ஏன்னா நடக்குது கேட்டு போயில காது நல்லவே அவனுக்கு காது வேலை கைஸ். அவனுக்கு காது வேற கேட்காது. கேட்டு போயில வயசாயிடுச்சு அதனால காது கேட்காது. சரி மறுபடியும் அவனை போட்டு தரலான்னு போவோம் கைஸ். அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. சரி போட்டு தரலாம். நானும் அடித்தான். அதுவும் இது ஆயிடுச்சு. ஓடிட்டு பறக்குதுன்னு ஓடிட்டு இருக்கேன் நான். ஐயோ கிளவி வந்துருச்சா? கிளவி வேற மறந்துச்சு. வந்துடும் சீக்கிரம். நம்ம அதுக்குள்ளே எதாவது கண்டுபிடிச்சி போடணும். வெப்பன் கீ கட்டு செம்மையாக இருக்கும்பா. பாத்ரூம்லேயும் ஒன்றும் இல்லை. ஃபியூஸ் தான் இங்கே இருக்குது. ஃபியூஸ் அது தேவை. மேலே போய் எடுக்கணும். அதுக்கு மட்டும் நம்ம மொட்டையை வேறு போட்டு தரணும். மொட்டை இங்கே வந்துட போகிறோம். இதெல்லாம் இருக்கும் அதில் இல்லை. மொட்டையும் வர மாதிரி சவுண்ட் இருக்குது. மொட்டை ஓடுங்க. அப்படியே ஆட்டங்காட்டி நம்ம போய் ஸ்டன் கன்னோட புல்லட் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். சரி போகலாம். மொட்டையும் கொஞ்சம் வயசானதால நடக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆமாம் நண்பர்களே. அவன் கேட்டு போயிடாயிட்டா. இதுக்கு மேலே அவனால் வர முடியாது. நமக்கு இது ஈஸி போனால் ஸ்டன் கன்னோட புல்லட் கிடச்சிருச்சு. இது எடுத்துப்போம். மொட்டை சொட்டை இப்போ வாங்கடா முடிஞ்சா வாங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு மொட்டையும் வந்தான். போட்டு வச்சவன எங்கே உன் டார்லிங்? சொட்டை உன் புருஷன் கொண்டுட்டோம். சொட்டை வராதுன்னு நினைக்கிறேன். வருமா? வராதா? வரும் தான். அவன் சொட்டையை முன்னே போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்ருவோம் கைஸ். ஓகே வந்துட்டோம் நண்பர்களே. திறந்து விட்டாச்சு. கண்டிப்பாக அந்த குடிச்சதுக்கிட்ட குரோபார் தான் இருக்கணும். அடுத்து நான் போய் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்தால் உள்ளேருந்து ஒரு நண்டு வருது. நண்டு இல்லை அவன் தான். இவன் தான் அந்த ஸ்டென்ட்ரி நான் பையனா? புல்லட் காணும். புல்லட் காணும் கைஸ். புல்லட் எங்கே போச்சு? புல்லட் எங்கடா போச்சு? சரி க்ரோபார் இருக்குது. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே க்ரோபார் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்தாச்சு. புல்லட் இங்கே தான் இருக்கா? இங்கே இருக்கட்டும். வெப்பன் கீ. அடியை மட்டும் பாருங்க கைஸ். விதி மாதிரி உள்ள போகுது. மொட்டை சொட்டை முடிஞ்சா வாங்கடா. இப்போ வாங்கடா டே. இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறோம். தோங்கிறது
பாய். இந்த புக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். இது கொஞ்ச நாள் நவுந்துட்டுருக்கோம். ஓகே, இது உள்ள என்ன இருக்குது? கன் இருக்குது கைஸ். இன்னைக்கு போட்டு தள்ள போகிறோம். சவுண்டு போட்டு. ஓகே, புல்லட் எடுத்துருப்போம். சவுண்டு வேறு போட்டோம். கிரைனி வரும் அந்த சவுண்டுக்கு வேறு. மொட்டை சொட்டை யார் வந்தாலும் சரி இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு அவனுங்களை விடவே கூடாது நண்பர்களே. என்ன ஆடி அடிச்சு சொட்டை வாங்கு போடு. இங்க புருஷன் சொட்டை பப்பரா பேன் படுத்துட்டு இருக்கு. ஆமா, இங்க உங்க புருஷக்காரன். உங்க புருஷன் எங்க சுட்டு டோர்லிங் என் டோர்லிங்கே போட்டு தள்ளிட்டீங்களோடோ. இதோ வந்துட்டு இருக்க இருங்கடோ. சொட்டையை நான் அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. சொட்டையை பார்த்தனா மொட்டை வாங்கட மாட்டியா? சரி, கண்ணு இங்கே நம்ம போடலாம். இங்கே போட்டு போயிடலாம் கண்ணை. புல்லட் கடிச்சா அப்ப எடுத்துடலாம். புல்லட் கடிச்சா எடுத்துடலாம். குரோபார் இங்கே இருக்கட்டும். நான் தான் நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு நம்ம ஒரே ஒரு பொருள் தான் வேணும். அதுவும் கிடச்சிருச்சு. அதான் இந்த வீலு எல்லாம் ஷூஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன? இது இந்த பொருள் தானே. ஆனால் இன்னும் ஒரே ஒரு பொருள் தான், பேட்லாக் கீ. பேட்லாக் கீ வேறு இருக்கா? ஐயோ, அதை போய் நான் எங்கடா கண்டுபிடிக்குவேன்? எனக்கு சரி, இதை ஃபில் பண்ணிடலாம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு நாளைக்கு ஏறும் போல கைஸ். நண்பர்களே, பச்சை கலருக்கு வந்துருச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம பேட்லாக் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? அந்த தெரியறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன்னு என்ன ஓப்பன் பண்ணல. ஓகே கைஸ், லாஸ்ட்டாக ஒரு டைம் கிரைனையும் கேண்ட்பாவும் போட்டு தரோம். கிரைடி பறந்துருச்சு கைஸ். பறந்து ஒரு நீங்கள் பூசேன் டோர்லிங்க போட்டு தள்ளிட்டீங்களோ. அதோ வந்துட்டு இருக்கு. இருக்குடோ எடுபட்டு புசு இல்லுகளோ சூப்பையிலுகளோ எங்கடோ இருக்கீங்க? ஆனால் மெயின் பேட்லேயே போடுத்துலையாச்சு கைஸ். சரி, அடுத்து நம்ம பேட்லாக் கீ வேற தேடணும். எல்லா இடமும் தேட்டேன். எங்க கைஸ்? ஸ்க்ரோபார் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்க்ரோபார் எடுத்துப்போம். அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கணும் கடவுளே. இருக்கணும் கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. இல்லைனா நாங்கள் மறுபடியும் எத்தனை கடவுளே தேடட்டுங்க. எங்களால் முடியல கடவுளே. காப்பாத்துங்க கடவுளே. பேட்லாக் கீ நம்ம தப்பிக்க போகிறோம். கிரைனி 2 எஸ்கேப். கைஸ், ஃபஸ்ட் டைம் அந்த கேம் விளாட்றோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த வீல் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிடுவோம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஃபியூஸு எடுத்துட்டு இங்கே போட்டுருவோம். முன்னாடி நம்ம பெட்ரோல் கேன் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ண இப்போ தேவையில்ல. போட்க்கு எடுத்து அப்படியே வண்டியில் சாவி சொருவி போட்டில் ஆன் பண்ண தப்பிச்சிட்டோம். பாய் கிழவன் கிழவி. போயிட்டு வர பாய். முடமாட்டுங்கடோ ஓங்கடோ.